எங்க திரும்பினாலும் இந்த இன்ஸ்டா வைரல் சீஸ் கேக் தான் போயிட்டே இருக்கு. நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டுருக்கேன். குழந்தைங்களும் ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஒரு பேக்கரா இருந்துட்டு நம்ம பண்ணலன்னா எப்படி அப்படின்ட்டு என்னோட ஸ்டைல்ல நான் செஞ்சிருந்தேன். கேக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. அப்படியே வாயில போட்டோனே அப்படி கரைஞ்சு போயிடுச்சு. அது அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு அந்த கேக்கு. அ ஆனா இது எப்படி செய்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணணும்னா ரொம்ப பெருசா இருக்கு வீடியோ. ரொம்பனா கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒரு 3 நிமிஷம் வீடியோலலாம் நமக்கு ஷார்ட்ஸ்லலாம் ஷேர் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியா எப்படி செய்றது அப்படின்னு நான் கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய மோல்டுல செஞ்சனால 2 லேயரா கட் பண்ணாம 2 பீஸா கட் பண்ணி அத 2 லேயரா எடுத்திருந்தேன். அடுத்ததா இப்ப நம்ம வந்து இது ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். அதுக்கான அந்த பட்டர் கிரீமு, அப்புறம் வந்து அந்த மில்க் மேட் எல்லாம் நான் சேர்த்து அத மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். பீட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அத வந்து ஒரு லேயருக்கு அப்ளை பண்ணி குடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே இத அப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அடுத்ததா வந்து அந்த மேல அந்த லேயர கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு மேலயும் ஒரு கேக் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ஹேண்டில் பண்ணவே டக்குன்னு பிஞ்சு போற மாரி அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு. அடுத்து அதுக்கு மேலயும் அந்த கிரீம் வச்சு நல்லாவே சைடு எல்லாமே நல்லா நம்ம இந்த மாதிரி ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இதுக்கு வந்து செடார் சீஸ் தான் எடுத்திருந்தேன். இந்த மொசரல்லா சீஸ் வந்து இத விட கொஞ்சம் லைட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்கும்னு பாருங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து சீஸே பிடிக்காது. எனக்கு சுத்தமா சீஸே பிடிக்காது. சீஸ் வந்து இந்த செடார் சீஸ் எல்லாம் பிடிக்காத ஒருத்தங்க அப்டின்னா, அந்த சீஸ் அவாய்ட் பண்றது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட ஃப்ளேவர் வந்து கண்டிப்பா ஒரு மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு பிடிக்கல சீஸு. நான் சீஸ எடுத்துட்டு சாப்பிட்டேன். அந்த கிரீமுக்கும், அந்த கேக்குக்கும் செம்ம டேஸ்ட்டு, செம்ம சாஃப்ட்டு அப்படியே வாயில போட்டோனே கரைஞ்சு போற மாரி இருந்துச்சு. நான் கொஞ்சமா தான் சீஸ் போட்டேன். ஆனா நெறைய சீஸ் போட்டு சைடெல்லாம் நல்லா இது பண்ணி, கவர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, பார்க்கறதுக்கு கொஞ்சம் இந்த மாரி அழகா இருக்கும். அவ்வளோதான். இத இப்ப சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. நான் அதான் சொன்னேன் இல்லையா, எனக்கு சீஸ் பிடிக்காது. நான் சீஸ எடுத்துட்டு சாப்பிட்டேன். அந்த சீஸோட சாப்பிடுறது என்னோட குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் ரெசிபி ஷேர் பண்றேன்.